முதல்ல இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் மக்கள். ஒரு கிளியரா 120 கொடுத்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லையே. பொய் சொன்னாங்க, நடிச்சாங்க, நாடகம் போட்டாங்க. அதனுடைய நிலைமை தான் நீங்க நடுத்தரில் நிற்கிறாங்க. இப்பவும் அடங்க மாட்டாங்க. நான் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், நான் விஜயை 6 மாசம் தொல்லையே பண்ண மாட்டேன். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும், மாண்புமிகு நம்மளுடைய எதிராக பேசக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள், எடப்பாடி இல்லை அவர்களும் அப்படித்தான் அழைக்கணும். சரியா? உங்க கூட்டணியில ஜெயிச்சு வந்தவங்களை நாங்க தாரவாத்து கொடுக்குறோம், புரிஞ்சுக்கோ. நாங்க தாரவாத்து கொடுத்ததுனால தான் இந்த கம்யூனிஸ்டும் போயிருக்கு. அவர் முஸ்லீம் லீக் என்ன சொன்னாரு? தாரவாத்ததுனால இல்லையா, அவங்க விருப்பப்பட்டு போயிருக்காங்க. விருப்பப்பட்டெல்லாம் போல, விருப்பப்பட்டு போல நாங்க சொல்லி ஆதரவு கொடுங்கன்னு சொன்னதுனால இந்த பாரு துண்டு தான் ஏதோ பேரவை துண்டுனாரு, பரவாயில்ல. பேசி முடிக்கும் போது பார்த்தா தாதைக்காக மாறின மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பிரிவு பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் அதிக சீட்டு வெற்றி பெற்றாலும் இருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்து சார்? விஜய் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சராக வரணும் அப்படின்றது தான் மக்களுடைய முடிவு. அதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இதை கெடுக்கிற வேலை யார் செய்கிறா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்லி தேர்தலில் அண்ணன் விஜய் சந்தித்தார், மற்ற கட்சிகளும் சந்தித்தோம். மக்கள் ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. முதல்ல இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் மக்கள். ஒரு கிளியராக 120 கொடுத்துருந்தா அந்த பிரச்சனையே இல்லையே. அதை 108 கொடுக்குற பட்சத்தில் இன்னைக்கு அந்த 10 தொகுதிக்காக அண்ணன் விஜய் அவர்கள் அங்கங்க போய் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இல்ல மக்கள்னு சொல்றீங்க, மக்களே எதிர்பாராத ஒரு சூழல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். சுனாமி தான் விஜய் அண்ணனுக்கு இந்த அளவு எம்எல்ஏ கிடைச்சது, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸ் கிடைச்சது சுனாமி தான். ஆனால் மற்ற கட்சிகளும் 1 கோடி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்களே. ஏடிஎம்கேக்கு 1 கோடி ஓட்டு வந்திருக்கு, திமுகவுக்கு 1 கோடி ஓட்டு விழுந்திருக்கு. அவங்களுக்கும் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள். விஜய் அண்ணன் இன்னைக்கு ஆட்சி அமைக்காம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த 2 கட்சி தானே. திரும்பியும் எந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, எந்த கட்சியை எதிர்த்து இன்னைக்கு எலெக்ஷன் நின்னாரோ, கடைசியில் இப்போ அந்த கட்சிகிட்ட போய் ஆதரவு கேட்கிற நிலைமையை மக்கள் தானே உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கினவங்களாம் இன்னைக்கு பெரிய அளவில் டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு பரபரப்பட்டாங்க. டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலைகள்லாம் காரணம் யாரு? மக்கள் அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணி, இன்னொன்று, ஒரு கட்சி ஆட்சி நடந்த காலமெல்லாம் பகல் வேஷம் போட்டாங்க, பொய் சொன்னாங்க, நடிச்சாங்க, நாடகம் போட்டாங்க. அதனுடைய நிலைமை தான் நீங்க நடுத்தரில் நிற்கிறாங்க. இப்பவும் அடங்க மாட்டாங்க. நான் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், நான் விஜயை 6 மாசம் தொல்லையே பண்ண மாட்டேன். இதெல்லாம் சொன்னது யாரு? அப்ப நீங்க திமுகவை குற்றம் சாட்டுறீங்களா? இப்போ திமுக தான் இது எல்லாத்துக்கும் காரணம். யோசிங்க. விஜய் எனக்கு ஒரு சங்கடம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு தான் வந்தார். அந்த திமுகவும் அதிமுகவும் ஆதரவு கொடுத்து நான் முதலமைச்சர் ஆக வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், தேமுதிக, அமமுக, அந்த முஸ்லீம் இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனை நிப்பாட்டுவது, தடுப்பது யார்? நேற்று வரை தடுத்து கொண்டிருந்தவர் யார்? அறிவாலயத்தில் கூப்பிட்டு மீட்டிங் போடுறது யார்? ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்க. நீங்க அந்த சிறு சிறு கட்சிகளை கூப்பிட்டு அறிவாலயத்தில் மீட்டிங் போட வேண்டிய வேலை என்ன? இது விமர்சனம் ஓவர் ஆன உடனே திமுக எப்படி ஆட்சியில் இருக்கும்போது எந்த பிரச்சனைனாலும் டெல்லியை சொல்றதும் கவர்னரை சொல்றதுமா இருந்தாங்களோ, இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க முடியாம அவர் தத்தளிப்பதன் காரணம் திமுக. அதன் கூட்டணி கட்சிகளை அறிவாலயத்து கேட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன். இது என்ன கதை? இது பிள்ளையை கிளி விட்டு தொட்டு காட்டுற கதையா இது? சார், இப்போ உங்க மீதே குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே திமுக தான். நான் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம். என்னதான் முடிச்சுட்டே இல்லை, என்ன திரும்ப இந்த மாதிரி இடையில எல்லாம் பூந்துடக்கூடாது. கரெக்டா கேளு சார். அதாவது இதற்கு முக்கிய காரணமே திமுக தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. மானம், ரோசம், வெக்கம் எதுவுமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரே ஒரு சீட்டு, அதுவும் அங்கே இருக்க படுகா இனத்தை சார்ந்தவங்க, ஊட்டியில் இருக்க மக்கள் அந்த ஜாதி சங்கத்தின் சார்பாக போட்டது, புரியுதா? அதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த உருட்டுறானுங்க. இருமா, அந்த ஒரு சீட்டு தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சரியா? பிஜேபி தவிர எந்த கட்சியை பார்த்து தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு இதே விஜய் எத்தனை வசம் ஓடினாரு. எங்களை ஏற மேடைகளை பூரா எங்களை கரிச்சு கொட்டினாரு. மிஸ்டர் ஸ்டாலின்,
மிஸ்டர் முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசினாரு. மரியாதை தானே சொல்லிருக்காரு. மரியாதை தான். இப்ப நாளைக்கு விஜய் வரட்டு டாய் விஜய் அப்படின்னு சொல்லலாம், அது மரியாதை தான். ஏன்னா நான் வயசானவன், அதனால நான் டேன்னு சொல்லலாமா? முதலமைச்சர்னு வந்தாச்சுன்னா மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்லணும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும், மாண்புமிகு நம்மளுடைய எதிராக பேசக்கூடிய திரு எடப்பாடி இல்ல அவர்களும் அப்படித்தான் அழைக்கணும். சரியா? எடப்பாடி பழனிசாமியை நம்ம இங்க எடுக்க வேண்டியதில்லை. அவர் முன்னாள் முதலமைச்சருமா. அவங்களுக்கும் விஜய்க்கும் எப்பயுமே பெருசா இவரை திட்டினதில்லை, அவர் இவரை திட்டினதில்லை. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான உறவு இருந்தது. அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். நீங்களும் எடப்பாடி அவர்களை பெருசா விமர்சனம் பண்ணது கிடையாது. பாஜக மட்டும் தான் இவனால. நாங்க பாஜக தான், இப்பயும் நாங்க பாஜக தான் பேசுறோம். அதாவது இப்ப கூட வந்து அதிமுக கூட சேர்ந்து எப்படியாவது திராவிட ஆட்சி அமைச்சர். நாங்க பேசுறது பாரதிய ஜனதா கட்சியை தான் பேசுவோம் தம்பி. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இரியா, நீ பேசாத இடையில. பாரதிய ஜனதா கட்சி மதவாத சக்திகளோட கூட்டணி போகக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியா இருந்த மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்தவங்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒன்ன நினைச்சு பாருங்க, எங்கள்கிட்ட இருந்து போன கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் என்ன சொன்னாங்க? நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நாங்க அவங்கள இது பண்ணி வச்சிருக்கோம். அவங்க யார்கிட்டயுமே ஆட்சியில பங்கு கேட்டது கிடையாது. அவங்க யார்கிட்டயுமே ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டது கிடையாது. யார்கிட்டையும் கேட்கல. எந்த கட்சியில போய் கூட்டணி இருந்தாங்க? ஒரே ஒரு முறை சோம்நாத் சாட்டர்ஜி இதுல வந்து பார்லிமெண்ட்ல சபாநாயகராக இருந்தார், அவ்வளவுதான். சரியா? அதுக்கப்புறம் இல்ல. ஆகையினால நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப திரும்ப வந்துதான் இவங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்ததே திரும்ப தான். கம்யூனிஸ்டுகளோட பேசி அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் பேசி சரி பண்ணி அவங்க எல்லாரும் நீங்க சரி பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா அவருதான் ஒரு பூகம்பத்தையே கலப்பிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் கிரியேட் பண்றாரு, எனக்கு துணை முதல்வர் வேணும். யார்கிட்ட கேட்டாரு? பொய்யெல்லாம் பேசக்கூடாது சார். இந்த மாதிரி பொய் பேசுனீங்க நான் கருத்து விடுவேன். பொய்யெல்லாம் பேசல, கேட்கல. புரிஞ்சதா? எல்லா செய்திகள்ல அதுதான் சார் வந்துகிட்டு இருக்கு. நீங்க பொய்யான பரப்புரைய பண்ணி அவரை அசிங்கப்படுத்துறீங்க. அவரை வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால அவரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. திமுகவா? என்ன திமுக? நாங்கெல்லாம் திமுகவா அசிங்கப்படுத்துறீங்க? ஏங்க மேடம் சும்மா கத்தாதீங்க. தப்புங்க. நான் பேசல, நீ கேக்குற ஒரே கேள்வி. கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துச்சுல, டிமாண்டே கிரியேட் பண்ணல, ஏன் விடுதலை சிறுத்தை இன்னி வரலாம் ஆதரவு தெரிவிக்கல? பதில் சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்க முறைப்படி அவங்களுடைய ஹை லெவல் கமிட்டி பேசுனாங்க, செயற்குழு பேசுனாங்க, இன்னைக்கு பொதுக்குழு இப்போ கூட்டிட்டாங்க. ஸோ பொதுக்குழு போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு அப்படி வச்சிருக்காங்க. இப்போ பொதுக்குழுவில் ஏன்னா மக்கள் தானே வாக்களிச்சிருக்காங்க, இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே மக்களை போய் சந்திச்சு வாக்கு கேட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணி கண்டிப்பா அவங்க கொடுக்குறாங்க. விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. இதே தான் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்களே. யாரு விட மாட்டேங்கிறாங்க? லூசு கழுதையில இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா மரியாதை கட்டு. என்ன நாங்க என்ன விடாம இருக்கோம்? நீ ஜெயிச்ச என்னமா 120 சீட்டு ஜெயிச்சு வந்தது மாதிரியும் நாங்க என்னமா ஆட்சி அமைக்க விடாத மாதிரி பேசுற? என்ன அறிவு இருக்கு? எங்க கூட்டணியில ஜெயிச்சு வந்தவங்களை நாங்க தாரவாத்து கொடுக்குறோம், புரிஞ்சுக்கோ. நாங்க தாரவாத்து கொடுத்ததுனாலதான் இந்த கம்யூனிஸ்டும் போயிருக்கு. அவர் முஸ்லீம் லீக் என்ன சொன்னாரு? தாரவாத்ததுனால இல்லையா, அவங்க வந்து விருப்பப்பட்டு போயிருக்காங்க. விருப்பப்பட்டு போல நாங்க சொல்லி ஆதரவு கொடுங்கன்னு சொன்னதுனால இந்த பாரு, நாங்க சொல்லித்தான் அந்த தம்பி புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு 108 சீட் அவர் ஜெயிச்சிருக்காரு. வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. அதனால அவர் ஆட்சி அமைக்கட்டும். 6 மாசம் அவர் ஆட்சி எப்படி நல்லாட்சி கொடுத்தாருன்னா கண்டினியூ பண்ணட்டும். நம்ம ஆதரவு வெளியில இருந்தே கொடுப்போம். இன்னும் ஒரு படி மேல போய் எங்க முதலமைச்சர் எங்களை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கால் சட்டமன்றத்துல இந்த அவர்கிட்ட இருக்க 108ல கூட எவனாவது கோணக்கழுத்த ஒருத்தனோ 2 பேரை சாத்துனா கூட அந்த இதுல வந்து நம்ம அவங்கள அந்த அமைப்பை அந்த ஆட்சியை காப்பாத்திடுவோம் வாக்களிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆகையினால விஜய் ஆட்சி அமைக்கிறது உறுதி. அவர் கண்டிப்பா இந்த எங்க மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய எம்எல்ஏக்களை வாங்கி அவர் ஆட்சி அமைப்பாரு. என்ன ஒரு நாள் நான் ஏற்கனவே இன்னைக்கு ஆட்சி அமைப்பாருன்னு சொன்னோம். இதுக்கு இடையில ஒருத்தர் புருடா விட்டுட்டாரு. மேல இடத்துல இருந்து ஒரு உத்தரவு, நீ போய் ஒரு பெட்டிஷனை கொடு,
நீ போய் ஒரு பெட்டிஷனை கொடுன்னு சொல்லி அந்த அவர் ஒரு எம்எல்ஏ, ஆமாம், டிடிவி தினகரன் போய் ஒரு பெட்டிஷனை, அவரை நாங்கள் எங்கே கடத்தி கொண்டு வச்சுருக்கோம், அதில் ஒரிஜினலை காட்டு, டூப்ளிகேட்டை காட்டு. நாங்கள் என்ன ஏப்பா அந்த ஆள் இங்கே எங்களோட கூட்டணியில் இருக்காருன்னு விஜய் சொன்னாரா? சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொன்னாரா? இல்ல, சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அது ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போய் காட்டுறாரு? ஒரிஜினலை காட்ட சொல்லுங்க. அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அந்த அதிமுகவினுடைய வழியில் வந்தால்தான். என்கிட்ட வந்து 89 99 தேர்தலில் அந்த ஆள் நாடாளுமன்றத்துக்கு பெரியவளத்தில் நிற்கும் போது அண்ணன் எனக்கு எப்படியாவது ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வெளியில் போய் ப்ரெஸ்ஸில் என்ன சொன்னார்னா, அவர் வாபஸ் வாங்குறேன்ட்டாரு, எனக்கு ஆதரவு கொடுக்குறேன்ட்டாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு போன ஒரு அயோக்கியம். புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் மக்கள்கிட்ட நான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த ஆள் இப்படி சொல்லியிருக்காரு, இது தவறுங்க, இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அவருடைய வகுசின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நபர் இவர். புரிஞ்சதா? ஆகையினால நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஆதரவு கொடுக்கும். எங்களுடைய துணை கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுக்கும். அவர் ஆட்சி அமைப்பார். நான் இன்றைக்கோ அல்லது விஜய் அவர்களுக்கு யார் இடையூறு பண்றாங்க? இடையூறெல்லாம் ஒன்றும் பண்ணலம்மா. என்ன இடையூறு பண்ணுறாங்க? ஸோ இதுதான் நடைமுறை. கவர்னரையும் குறை சொல்ல முடியாது, திருமாவையும் குறை சொல்ல முடியாது, விஜயையும் குறை சொல்ல முடியாது. இதில் எடப்பாடியுடைய பார்ட்டி எதுவுமே இல்லை. சும்மா அவங்களையெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க எதுக்கு பயந்தாங்கன்னா, செங்கோடையன் கூடிய வெல்விஷர்ஸ் நான் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்கள ஏதாவது விலை பேசி கூப்பிட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற அந்த பயத்துலையும், சிவி சண்முகமும் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படியும் அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம கூட்டணியில் போவோம், நம்ம வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னாக்க நம்மளை மக்கள் மதிக்க மாட்டாங்க, அதனால கூட்டணியில் போய் நம்ம ஒரு 4-5 மந்திரிகளை வாங்கிக்கிட்டு நம்ம ஆட்சியில் இருந்து வாங்க வைத்தோம்னா நல்லா இருக்கும்னு அவர் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவரும் நம்ம வட மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார்ல, வேலுமணி, இவங்க 2 பேரும் கோணக்கழுத்து சாத்திடுவாங்கன்னு சொல்லி தான், அதாவது திருடங்கையிலேயே சாவியை கொடுத்த மாதிரி சிவி சண்முகத்துக்கு கண்ட்ரோல்லையே நீ கொண்டுட்டு போய் இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் நீ இதில் பாண்டிச்சேரியில் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப அவரும் போய் அவங்கள்ட்ட பேசிட்டாரு. ஸோ இதெல்லாம் இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அங்கேருந்து இங்கே வரல, வந்தாலும் இவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வரும்போது அது மதச்சார்பற்றதாக போயிடுது. அதனால் அவர் போகல. விஜய் அதில் கரெக்டாக இருக்கார். அதனால் நான் தம்பி விஜயை பாராட்ட தான் செய்கிறேன். புரியுதா? மற்றவங்களாம் இருந்தால் நமக்கு என்ன மெஜாரிட்டி அங்கே இருக்குது, நம்ம அவங்களோட கூட்டணி போயிடலான்னு நினைப்பாங்க. அவர் போகலை, வெயிட் பண்ணுறாரு. இன்னைக்கு முடிஞ்சிடும். புரியுதா? ஆகையினால இதில் எங்கள் பார்த்து எதுவுமே இல்லை. நீங்கள் பேசுங்க. இவர் துண்டு தான் ஏதோ பேரவை துண்டுன்னாரு, பரவாயில்லன்னு பேசி முடிக்கும் போது பார்த்தா தாவைக்காக மாறின மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. பிரச்சனைக்கு மூல காரணம், பிரச்சனைக்கு முக்கிய காரணம் யாருன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆமாம், பாருங்க. அந்த 116 இருக்கு. அந்த 116 வாங்குறதுக்கு விஜய் என்ன பாடுபட்டாரு நமக்கு தெரியும். இவங்க ஆமாங்க. அப்படியா? ஆமா. ஓ எஸ், பாடுபட்டது உண்மைங்க. 107 ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க ஆஃபீஸில் உட்காந்து ஆலோசனை கொடுத்து எவ்வளோ ஒரு மன உளைச்சலை ஒரு கட்சி, மக்கள் இவ்வளோ தூரம் ஓட்டு போட்டு கூட ஒரு கட்சியை மன உளைச்சலை காக்கி, ஓட்டு போட்டவங்க எல்லாம் மன உளைச்சலை காக்கி, அதனால இவங்க தான் முக்கிய காரணமாக இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. 4 நாளா கவர்னர் மேலே குறை சொல்லிக்கிட்டு கவர்னர் தப்பு பண்ணுறாரு, கவர்னர் சட்டத்தில் புறமா செயல்படுறாரு. குறை சொல்லலையே, அவர் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. திமுகல கவர்னர் சரியா பண்றாருன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் நம்ம ஐயா தான். நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், வாழ்த்திட்டு. ஓகே. ஆனா இவரை தாண்டி யாருமே திமுக பண்ணக்கூடிய சதியால் தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற நேரம் குறைஞ்சி சிக்கலாகி கொண்டிருக்கு. விஜயனை இந்த அளவுக்கு சிக்கலுக்குள்ளாக்குவது எந்த கட்சி என்பது மக்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொன்று, கவர்னர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக அந்த 118 இருக்கான்னு கேட்குற ஒரு கவர்னருக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா, அதன் அடிப்படையில் கவர்னர் கேட்குறாரு. அதை வைத்து மீண்டும் மீண்டும் அரசியல் செய்ய முயற்சித்தாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோம், அந்த கட்சி பெரும்பான்மையில் இருக்கு, அந்த கட்சியை ஆட்சி அமைக்க கூட விட மாட்டாங்களே, முன்னாடி இந்த கட்சி அப்படின்ற கோபத்துல மக்கள் இருப்பது உண்மை. நான் ரீசன் சொல்றேங்க, நான் சொல்றேன் இருங்க, ஒன்னும் புடுங்கிறதுக்கு இல்லையா, தலையில புடுங்கிறதுக்கு எதுவும் இல்லை, இல்லாத பேசுவாரு. ஒரே ஒரு கேள்விதான், 107 இருக்கிறத 118 திமுக அதிமுக தயவு இல்லாமல் எப்படி சேர்ப்பது? அதற்கு ஆப்ஷன் இது ஒண்ணு தானே. இந்த ஒரு ஆப்ஷனை கட் பண்றது எந்த கயவர்கள், எந்த கிரிமினலுங்க? பதில் சொல்லுங்க. இவ்வளோ நாள் குறைச்சல் கொடுத்துட்டு மக்களிடையே ரொம்ப வெறுப்பாகுது.
மீண்டும் மறுதேர்தல் வந்தால் ஒண்ணுமே இல்லாம போயிடும் திமுக உணர்றாங்க. அதன் அடிப்படையில வேற வழியே இல்லாம தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை நாங்க வெளியே இருந்த ஆதரவு, நாங்க உள்ள இருந்த ஆதரவுன்னு சொல்லல. மக்களிடையே ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறது அவங்க வேலையா? மீம்ஸ்லாம் பாத்தீங்களா? அண்ணே உங்களை முதலமைச்சர், அதாவது உங்களுக்கு எலெக்ஷனுக்காக உங்களுக்கு நிறைய நாங்க பாடுபட்டோன்னே, இப்போ உங்களை சிஎம் ஆக்கிறதுக்கு பாடுபட வேண்டியதா இருக்குண்ணே அப்படின்னு மக்கள்லாம் ஓட்டு போட்ட இளைஞர்கள் ரொம்ப கொந்தளித்து போய் கோவத்துல இருக்கிறாங்க. சொல்லு மேற்கு வங்கத்துல எங்க மேற்கு வங்கத்துக்கு நாங்க எங்க போனோம்? உங்க ஆட்சி அங்க எங்க ஆட்சி நடக்குது. ஆமா, பர்கார் ஆட்சி. சொல்லு மேற்கு வங்கம். மக்களே இதையே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்ற சோசியல் மாதிரி. மீடியா பாத்தீங்களா? இந்த பாரு சோசியல் மீடியா பாத்தீங்களா? ஆட்சியில இருக்கும் பொழுது ஒரு கட்சி செருப்படி வாங்கி பார்த்திருப்பீங்க. ஆட்சியே முடிஞ்ச பிறகு கூட சாணியை கரைச்சி ஊத்துறாங்க தலையிலேயே. ஆமா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இன்னும் ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றுச்சு, அந்த கட்சி ஆட்சி அமைக்கிற நேரத்துல ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு எல்லா பொதுமக்களும் எல்லா இளைஞர்களும் வாக்களிச்சவங்க கோபமா இருக்காங்களா இல்லையா? யாரை கேட்டாலும் எப்பா அந்த திமுக என்னப்பா கடைசி நிமிஷம் வரை போராடுறாங்களேப்பா, முயற்சி பண்றாங்களேப்பா, கடைசி நிமிஷம் வரை பிரச்சனை பண்றாங்களேப்பா, இது எப்படி என்ன பேசுனீங்க? என்ன தீய சக்தி மயிறு சக்தின்னு பேசிவிட்டு இன்னைக்கு திமுக பண்ணுதுன்னா நாங்க என்னத்தரா போய் பண்றோம்? நாங்க யாரும் போய் பண்ணல. அவனுக்கு மக்கள் வாக்களிச்சு நீ சொன்ன மாதிரி 118 கொடுத்துருந்தா 120 கொடுத்துருந்தா என்ன மஸ்துக்கு எங்கள்கிட்ட வர போறான்? அவன் தனியா ஆட்சி அமைச்சிருப்பான். அப்படி இருந்தும் கூட நம்ம இந்த தம்பி ஆட்சி அமைக்கட்டுங்கிற நல்ல எண்ணத்துல எங்க முதல்வர் வந்து உதவி பண்ண வாபஸ் வாங்குறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு வாபஸ் வாங்குறாங்க. சொல்லுங்க, தேமுதிக ஏன் ஆதரவு தரல? எல்லாம் ரெடியா இருக்காங்க. இவங்க கூப்பிட்டு நான் பணம் கொடுக்குறேன், நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ஆட்டத்தை காட்டு, நீ டிமாண்டை கிரியேட் பண்ணு. இந்த நாடக கம்பெனியை மக்கள் ஓட ஓட விரட்டியாச்சு. விரட்டிய பிறகும் நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. ஒரு காசுக்கு பிரச்சனை இல்லாம போறாங்க. இன்னொன்னு மறுதேர்தல் வரக்கூடாதுன்ற பயமும் இருக்கு. விஜய் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு அந்த ஒரு நாடகமும் இருக்கு. இவ்வளவுத்துக்குள்ளயும் தமிழ்நாடு மக்களை மீண்டும் சிக்கலில் ஆழ்த்திய ஒரு கட்சி திமுக. தாவேக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய முடிவு. நான் சிறந்த துணைத் தலைவராக எதிர்க்கட்சி, நான் 6 மாசம் தொல்லையே பண்ண மாட்டேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்ட்டு இந்த வேலையை செய்யலாமா? சாதாரண ஒரு 18 வயசு இளைஞனுக்கு ஓட்டு போடுறவங்க தெரிஞ்சுங்க. நீங்க தான் வேட்டு வைக்கிறீங்க, பண்றீங்க, பிரச்சனைக்குரிய ஆளு நீங்க தானே. என்ன பேசுற? நாங்க ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு எந்த அளவு கழுவி ஊத்துறோம். அப்படி இருந்தும் கூட பெருந்தன்மையோட தான் நாங்க எங்க துணை கட்சியெல்லாம் இங்க பாரு, கோழிக்கு மயிறு புடுங்குற மாதிரி புடுங்காத, சும்மா வேலையை பாரு. நாங்க இவ்வளவு தூரம் கொடுத்தா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், நீங்க ஆட்சி பண்ணுங்க. ஏற்கனவே இருக்க திராவிட அறிவாலயத்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்கறது ஒரே கேள்விதான், எல்லாத்தையும் விடுங்க, பெருந்தன்மையா விட்டீங்கல்ல, விட்டு கொடுத்துட்டீங்கல்ல, எதுக்காக கூப்பிட்டு மீட்டிங் போடுறீங்க? அவங்களை கூப்பிட்டு அறிவாலயத்துல போடுவாங்க அந்த வேலையா? இது என்ன கதையா இருக்குது? அவங்க தனி கட்சியா இல்லையா? அவங்க தனி கட்சியா உங்க துணை கட்சியா? இந்த பாரு, அவங்க கம்யூனிஸ்ட் யாரு? அவங்க தனி சிம்பிள் நின்னாங்களா இல்லையா? தனி கட்சியா இருந்தாலும் அடுத்தவரோட தனித்துவத்தை கெடுக்கிறது ஒரு வேலையாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எந்த சிம்பிள் நினைச்சு? விடுதலை சிறுத்தை எந்த சிம்பிள் நினைச்சு? அவங்க எல்லாம் ஏன் நீங்க கட்டி இழுத்து போடுறீங்க உள்ள? வேலையா இது? இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சி பத்தி போயிட்டாரு. ஒரு கூட்டணி கட்சி கட்சி நாங்க அந்த அளவு வச்சிருக்கிறோம், கம்யூனிஸ்ட் வெளில இருந்து ஆதரவு தருது பந்தா பண்றாங்களே. காங்கிரஸ் கட்சி கழுவி ஊத்துது. இந்த தேர்தல் மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து வர கவுன்சிலர், அதுக்கு அடுத்து வர எம்பி எல்லாத்துக்கும் உங்க கூட வந்துடுறேன். இது வந்து மண்குதிரை, இதை நம்பி சவாரி பண்ண முடியாது. கேவலப்படுத்துறது ஞாபகம் இல்லையா? கேவலப்படுத்துறா பார்லிமெண்ட்ல இப்ப நாங்க புடுங்கிட்டோம்ல, தனியா அமைப்பா பண்ணியாச்சு. இனி அடுத்து போய் உக்காந்தா அவன் தனியா தான் உட்காரணும். தமிழ்நாட்டுல இருந்து போற எம்எல்ஏ எம்பி வந்து தனியா தான் நிக்கணும். நாங்க தனி இதுல பேல தான் நீ உட்காருவோம், புரிஞ்சுக்கோ. அவன் எங்களுடைய சப்போர்ட் இல்லாம அவன் வந்து டெல்லியில எதிர்கட்சியா உட்காந்து ஒன்னும் புடுங்க முடியாது அந்த ராகுலால. புரிஞ்சுக்கோ, எங்க சப்போர்ட் ஒரே நாள் அடி பேசுறாரு பாத்தீங்களா? ஆமா, ஒரே நாள். நேத்து கேட்டுட்டு போனாங்கன்னா நாங்க வந்து உதவியா இருப்போம். எங்களை கேட்காம நீ எங்களை தூரி வாத்திக்கிட்டு இருந்தா நீ மண்ணை வாரி தூத்திக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்? நாங்க என்னத்துக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்? இங்க பாரு, இப்ப கூட நாங்க நினைச்சோம்னா ஆட்சி அமைய விட மாட்டோம். கவர்னர் ஆட்சி வந்துரும். கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்தினாலதான் தம்பி ஆட்சி அமைக்கட்டும்னு நாங்க சப்போர்ட் பண்றோம். அதை புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்காங்க, விஜய் புரிஞ்சிருக்காரு, அவருடைய
மேல்மட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நேத்தெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய அவங்க கட்சியில ஒரு நான் தலைவர் உண்மையாவே புரிஞ்சுட்டா நான் உண்மையாவே அவர்கிட்ட பேசும்போது இல்லம்மா, நீங்க உங்க திமுகவும் உண்மையிலே மனதார தாவேகா பாராட்டுறோம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே மீது சொல்றாரு. தாவேகா ஸ்ட்ராட்டஜி மீது எனக்கு ஒரு வருத்தம். ஆ, இவங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. இவங்க கூடுதல் வச்சு சேர்க்கவே கூடாது நியாயப்படி. ஏன்னா அவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆட்சி அமைச்சவருக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம். இன்னைக்கு ஆட்சி அமைக்கும் போதே இவ்வளவு பேர் ட்ரபிள் பண்றாங்கன்னா ஆட்சி அமைச்சவருக்கு பிரச்சனை பண்ணிட்டா எங்க போய் பதில் சொல்றது? பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க பலதை யோசிச்சு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். இல்லங்க புரிஞ்சுக்கோ. இல்லங்க வீட்டுல போய் இல்ல, இல்ல, விஜய் எனக்கு சேர்ந்தா இல்லங்க. பிரச்சனை வரும் இல்ல இல்ல இல்லையா? தீபிகா ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது இவங்க கிட்ட 2, 3 வாங்கி நிக்கிறது எனக்கு நிஜமாவே அது உடன்பாடு இல்லை. நான் தாவேக்காரங்களுக்கு ஆனால் விஜய் அவர்களுக்கு ஒரு கடைகோடி தம்பியா ஒரு அன்பு வேண்டுகோள். எனக்கு நிஜமாவே ஒரு அதிருப்தி தான். காரணம் இவங்களெல்லாம் நம்பி இது பண்ணா ரிமோட் இவங்க கிட்ட இருக்குங்க. கம்யூனிஸ்ட் ரிமோட்டோ விடுதலை சக்தி ரிமோட்டோ காங்கிரஸ் ரிமோட்ல இவங்க கையில இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் ரிமோட்டோ போயிருக்கலாம் சொல்லலாம், மற்ற எல்லா ரிமோட்டும் இவங்க கையில இருக்கு. நாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு பண்றாங்க. இது ரொம்ப பயமா இருக்குங்க. நாளைக்கு ஒரு அங்க அசம்பிளி திருப்பி ஆயிடுச்சு என்ன பண்றது? நான் தாவேக்காக்கு ஒரு வேண்டுகோள் சொல்றேன். தேவையில்லாமல் நமக்கு பொது எதிரி யாருன்றதை முடிவு பண்ணிக்கணும். எல்லாவற்றையுமே எதிர்த்து போறது நல்லதில்லை. இந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி எது, அகற்றப்பட வேண்டிய கட்சி எது, அருவருப்பான கட்சி எது, அந்த முடிவுக்கு வாங்க. திமுக தானே ஒழிக்கணும். நம்ம திமுக தானே குடும்ப ஆட்சி பண்ணுது, திமுக தானே ஊழல் பண்ணுச்சு. அந்த பொது எதிரியை ஒழிப்பதற்கு அதிமுகவோடு இவர் கைகோர்ப்பது தான் நல்லது என்று எனக்கு படுது. ஏன் கேளுங்க, இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டா அடுத்த 5 ஆண்டுகள் ஒழுங்கா ஒரு கவர்மெண்ட் நடத்தலாம். இவங்க கிட்ட விட்டுட்டா இது டிஎம்கே 2.0 போயிடுமேங்க. அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கே. ஏற்கனவே நேரடியாக ஆட்சி பண்ணும்போதே நம்ம எல்லாம் மண்ணவாரி விட்ட கதையாக போச்சு தமிழ்நாடு நிலைமை. இதில் மறைமுக ஆட்சி. இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இன்று காலை வரை ஏங்க நிஜமாவே ஒரு நல்லெண்ணம் இருக்கு, நிஜமாவே ஜனநாயகத்தின் மீது ஒரு நிஜமான ஒரு அன்பு பற்று இருக்கு, மக்கள் கொடுத்த முடிவில் ஒரு மரியாதை இருக்குன்னா இவங்க அண்ணன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்க, இன்னைக்கு என்ன தேதிங்க? ஏன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தகவலை சொல்லி ஒரு ஆட்சி அமைக்க முடியாதாங்க? தேவையில்லாமல் இந்த அளவுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது இதனாலங்க. உங்கள் சுயநலத்துக்காக மக்கள் முடிவை நீங்க கொச்சப்படுத்துவீங்களா, கேவலப்படுத்துவீங்களா? தீர்ப்பை அவமதிக்கிற மாதிரி இருக்குன்ற மக்களுடைய தீர்ப்பு யாரு அவமதிக்கிறா? நாங்க எங்களுக்கு கொடுத்துருக்க தீர்ப்பை நாங்க அவனுக்கு விட்டு கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோ. அறிவு கட்டத்தனமா நீயும் பேசாத, அவரும் பேசுறாரு. அவர் ஒரு வழக்கறிஞர். இந்த மாதிரி எல்லாம் உருட்டக்கூடாது. அவர் கோர்ட்ல உருட்டலாம், இங்க டிபேட்ல உட்காந்துட்டு உருட்டக்கூடாது. நாங்க வந்து சட்டப்பூர்வமா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போக அவர் விரும்பாத காரணத்தினால அந்த மதச்சார்பற்ற கூட்டணி வேணும்னு கேட்கறதுனால நீங்க எல்லாம் போய் ஆதரவு கொடுங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனாலும் நாங்க சொன்ன பின்னாடியே அவங்க கட்சியிலயும் அவங்க கூட்டங்களை கூட்டி அவங்க ஒரு முடிவு பண்ணி கம்யூனிஸ்ட் உடனே ஆதரவு கொடுத்தாங்களா? அவங்க பொலிட் பீரோ அது இது எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவு பண்ணி தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ இவருக்கு நேற்று முந்தா நாள் தான் இவங்க முறைப்படியான லெட்டரை முந்தா நாள் தான் யாரு கொடுத்துருக்கா? தாவேக்கால இருந்து விஜய் கொடுத்துருக்காரு. முந்தா நாள் தான் திருமாவுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபோனில் தான் பேசினாரு. முறைப்படி லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரின் பேரில் தான் செயற்குழு நடந்துச்சு. இப்போ லெட்டரின் பேரில் பொதுக்குழு நடக்குது. இன்னைக்கு கொடுக்க போறாரு. ஆக்க பொறுத்தமே ஆற பொறுக்காம அதுக்குள்ளே என்னத்துக்கு தலையை விரிச்சாடுற? என்ன 4 நாளையில என்ன உனக்கு கொல்ல வரப்போகுது? ஒன்றும் வராது. 4 நாள் இதெல்லாம் அதாவது ஒரு கவர்மெண்ட் நடக்கும்போதே முன்னே எல்லாம் வந்து கவர்மெண்ட்டை வந்து சட்டமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணி 3 மாதம் 4 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த சஸ்பெண்ட் பண்ணதை ஒன்றிய அரசு வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஆட்சி நடந்த காலம்லாம் உண்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இவங்க வாய்க்கு பார்த்தாம, அதாவது ஏதாவது சாக்கு அப்படின்னா திமுக மேல பழிய போடுறதுக்கே இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுகவும் காத்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு எப்படா சாக்கு கிடைக்கும், எப்படா நூல் விடலாம் அப்படிங்கிறத நூல் விடுறாரு. பாரதிய ஜனதா கட்சியில இவர் ஒரு தூணா இருக்காருல்ல, சப்போர்ட் கொடுக்குறேன். நீங்க அப்ப திருமாவளவன் அவர்கள்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் தேவையில்லாம அவர் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன பிரச்சனை பண்றாரு? எல்லா செய்திகளும் ஒரு பெரம்பூர் தொகுதி கேட்டதாகவும் துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாகவும் அதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி பேசுற. அவர் வந்து ஏமா ஒரு ஸ்டெபிள் கவர்மெண்ட் இல்லாத போது யாராவது துணை முதலமைச்சர் கேட்பாங்கன்னா இதை காட்டில ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்ன? சூழ்நிலையை பயன்படுத்தி அவர் துணை முதலமைச்சரா வரணும்னு சொன்னா உடனே எனக்கு வந்து நீங்க அதை திருச்சியை எனக்கு கொடுத்துருங்க, நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்துடுறேன், அது வரையும் எனக்கு துணை முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா பேசுவார். நீங்க திரும்ப வந்து நீங்க சாதாரண ஆளா எடை போடாதீங்க. அவர் வந்து இன்னைக்கு இருக்க தமிழகத்துல நம்ம சீமானை விட ஒருபடி உலக அரசியல் தெரிஞ்சவர். அவரு எல்லா அரசியலையும் கரைச்சு குடிச்சாலும் தான் திருமா. புரியுதுங்களா? ஆகையினால அவர் அளவுக்கு யாரும் இங்க இல்லை.
அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு முடிவு எடுப்பாருன்னா ஸ்ட்ராங்கா எங்கப்பா அவர் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுப்பாருமா. எல்லாமே வந்து அதாவது கூட்டணியில போறோம், நமக்கு ஒரு மந்திரி கிடைக்குது, இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவன் கட்சி தொண்டை நாளைக்கு வேலை பார்க்கணும்ல. அவனை கேட்காம இப்படி முடிவு பண்ண முடியும்? கேட்குறாங்க, பண்றாங்க. இந்த துணை முதலமைச்சர் கேட்கிறாரு, வைக்கிறாருங்கிறதெல்லாம் தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். அவ்வளவுக்கு கீழ்த்தரமான ஆள் இல்ல. அன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இதே ஆதவ அர்ஜுன் நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க இதே துணை முதலமைச்சர் கொடுக்குறோம், எம்எல்ஏ சீட்டு அதிகப்படி கொடுக்குறோம், அதுவும் கொடுக்குறோம் நல்லா பேசினாரு. ஆதவ அர்ஜுன் தான். யார் இவரைத்தான் கூப்பிட்டாருல திருமாவ. அதெல்லாம் நான் பணம் தான், வேற என்ன என்ன அதுக்கே மயங்காதவரு, தெரிஞ்ச ஒரே அதே மயக்காதவரு, அதுக்கே மயங்கல. அன்னைக்கு அதை விட பெரிய மயக்கத்தை திமுக கொடுத்துருக்கு, வேற எதுவும் இல்ல அதானே. சும்மாரியா இவரு ஐயா நீங்க ஒரு விஷயமா கண்டிப்பா திரும்ப ஆதரவு கொடுக்குறாரு, கண்டிப்பா ஆட்சி அமையும். தான் ஒரு காபந்து முதலமைச்சராவது இருக்கலாம்னு சொல்லி பேராசைப்படுறது யாரு? எல்லாம் அது கவர்னர் சொல்லிட்டாருல்ல, புது முதலமைச்சர் நீங்களே முதலமைச்சர் சொல்லிட்டாருல, அந்த ஆசையில நம்மளே முதலமைச்சர் இருக்கலாம். ஏன்னா குட்டையை கொலை போடுவோம், கொலை போடுறது ஒரு வேலையாங்க. மெஜாரிட்டி இல்லாம நாங்க வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க விரும்பல. நாங்க 2வது பெரிய கட்சி 2006ல நாங்க போய் பொறுப்பேற்றுக்க மாட்டோம்.